ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிகே ஃபேண்டசி. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உமன்ஸ் பிக் பாஸ் லீக்கோட மேட்ச் நம்பர் 40. இந்த உமன்ஸ் பிக் பாஸ் லீக்கோட லாஸ்ட் மேட்சுக்கான ஒரு ஃபுல் ப்ரொடக்ஷன், ட்ரீம் லெவல் ப்ரொடக்ஷன் தான் நீங்கள் பார்க்க போகிறோம். இந்த லாஸ்ட் மேட்ச் யாருக்கு இடையில நடைபெறுது அப்படின்னா, பிரஸ்ட் உமன்ஸுக்கு சிக்னஸ் உமன்ஸுக்கு இவங்க 2 பேருக்கு இடையில தான் இந்த மேட்ச் இன்னைக்கு நடைபெறுது. டேட் என்ன, எந்த டேட்ல நடைபெறுது அப்படின்னா 24/11/2024 நடக்குது. டைம் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 2:35 இந்த மேட்ச் வந்து 2:35 மத்தியானம் 2:35 மேட்ச் ஸ்டார்ட் ஆகும். இந்த மேட்ச் எங்க நடக்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஆலன் பார்டர் ஃபீல்டு அப்படின்னு பிரெஸ்பனிட்ல தான் நடக்குது. ஆலன் பார்டர் ஃபீல்டு பிரெஸ்பனிட்ல தான் நடக்குது. இந்த ஆலன் பார்டர் ஃபீல்டு ஒரு பிச் ரிப்போர்ட்டுங்கிறது பார்த்துட்டீங்கன்னா, குட் சப்போர்ட் ஃபார் பேட்டிங் மட்டும் சப்போர்ட் பண்ணுதா அப்படிங்கிறது கிடையாது. ஸ்பேஸ் பவுலருக்கும் சப்போர்ட் பண்ணுது, ஸ்பின்னருக்கும் சப்போர்ட் பண்ணுது. இந்த பிஸ்பனிட்டோட கிரவுண்டோட ஒரு ஆவரேஜ் ஸ்கோர்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 5 மேட்ச்ல 164 ரன் ஆவரேஜ் அடிச்சிருக்காங்க. 165 4 ரன் அடிச்சிருக்காங்க. இதுலயே பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், 164ங்கிறது வந்துட்டு ஒரு ஹை ஸ்கோரிங் கேமாக தான் போயிட்டு இருக்கு. உமன்ஸ் மேட்ச் பொறுத்தவரைக்கும் 164ங்கிறது ஓரளவுக்கு ஹை ஸ்கோரிங் கேம் தான். இந்த கிரவுண்ட்ல வந்துட்டு 57 விக்கெட் இது நாள் வரைக்கும் போயிருக்கு. அதுல வந்து பேசர்ஸ் 27 விக்கெட்டும், ஸ்பின்னர்ஸ் 27 விக்கெட்டும் 2 பேர் ஈக்குவலான கான்ட்ரிபியூட்டராக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மேட்சுக்கு வந்து ஸ்பேஸ் பவுலர்ஸும் இம்பார்ட்டன்ட், ஸ்பின்னர்ஸும் ஓரளவுக்கு இம்பார்ட்டன்டாக தான் நீங்க கொண்டு போகணும். ஒரு நல்ல காம்பினேஷனாக பண்ணி கொண்டு போங்க. இது நாள் வரைக்கும் ஹெட் டு ஹெட்ல வந்துட்டு பிரஸ்பனிட் உமன்ஸும் சிக்னஸ் உமன்ஸும் 13 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதுல 8 மேட்ச் வந்துட்டு பிரஸ்பனிட் உமன் வின் பண்ணியிருக்காங்க. 5 மேட்ச் தான் வந்து சிக்னி சக்சஸ் உமன்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. இதுல இருந்தே உங்களுக்கு தெரியுது பிரஸ்பனிட்ஸ் வந்து அப்பர் ஹேண்டா இருக்கிறாங்க. 13 மேட்ச்ல 8 மேட்ச் வின் பண்ணி அவங்க சிக்னி சக்சஸ் விட இதோட பாக்குறாங்க. இந்த சீரியஸ்ல ஐ மீன் இந்த மேட்ச் இதுல ஒரு பாயிண்ட் டேபிள்ல பாத்துட்டீங்க அப்படின்னா, ஆல்ரெடி வந்து பிரஸ்பனிட்ஸ் வந்து குவாலிஃபிகேஷன் வாங்கிட்டாங்க. ஆனா இவங்க சிக்னி சக்சஸ் உமன்ஸ் வந்து இந்த மேட்ச் லாஸ்ட் மேட்ச் விளையாண்டாலுமே பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா அவங்க எலிமினேட் ஆயிட்டாங்க. இவங்க இதனால வந்து இந்த மேட்சை வந்து மேக்சிமம் 200 தான் விளையாடுவாங்க. இருக்கிற எல்லா பிளேயர்ஸ்க்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் சீசனுக்கு வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்காக வாய்ப்பு அதிகமா இருக்கு. இந்த மேட்ச் பிரஸ்பனிட்ஸ் உமன்ஸ் பார்த்துட்டீங்க அப்படின்னா 9 மேட்ச் ப்ளே பண்ணி 6 வின்னு 3 லாஸும் 3வது பொசிஷன்ல இருக்காங்க. இந்த மேட்ச் இவங்க ஜெயிக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுனா பிரஸ்பனிட்ஸ் உமன்ஸ் தான் வின் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பிரஸ்பனிட்ஸ் உமன்ஸோட கிரவுண்ட்ல தான் நடக்குது இந்த மேட்ச். அதனால சரி அவங்க தான் வின் பண்ண வாய்ப்பு அதிகமாக இருக்கு. ஸோ நம்ம வந்து பிரஸ்பனிட்ஸ் உமன்ஸுக்கு ஃபேவராகவே டீம் கொண்டு போறது ரொம்ப நல்லதுதான். மோஸ்ட் ஆஃப் யூசர்ஸும் வந்து பிரஸ்பனிட்ஸ் உமன்ஸுக்கு தான் வின் பண்ணும் அப்படிங்கிற கெஸ் பண்ணி கொண்டு வராங்க. நீங்க 10 டீம் போடுறீங்க அப்படின்னா ஒரு 3 டீம்ல 4 டீம்ல வந்து சிக்னஸ் உமன்ஸ் மேபி வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டீம் செட் பண்ணுங்க. அது எந்த மாதிரி டீம் செட் பண்றீங்க அப்படின்னா 7:4 அப்படிங்கிற ரேஷியோல மட்டும் போங்க போதும். 6:5 அப்படிங்கிற வரக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு தான். குறைவுன்னு சொல்றதை விட இந்த மேட்ச் வரலாம். எந்த மாதிரி வாய்ப்புல இருக்கலாம் அப்படின்னா, சிக்னஸ் உமன்ஸ்ல வந்து எல்லா ஒரு 5 பிளேயர் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க அப்படின்னா வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா இவங்க டீம்ல இருந்து வெஸ்ட் இருந்து 7 பேரும், இவங்க டீம்ல இருந்து 4 பிளேயரும் உள்ள வருவாங்க. நீங்க இந்த மேக்சிமம் நல்ல பாயிண்ட் எடுத்து ஓரளவுக்கு அமௌண்ட் பாக்குறீங்களா பாத்துட்டீங்க அப்படின்னா 7:4 ரேஷியோல தான் போவாங்க. அதனால எனக்கு தெரிஞ்சு நீங்க 7:4 ரேஷியோவே போகலாம். உங்களுக்கு எந்த டீம் வின் பண்ணணும்னு தோணுதோ அந்த டீம் ஃபேவராக போய்க்கிங்க. இவங்க 2 பேத்துக்கான ஒரு பாசிபிள் பிளேயிங் லெவல் பார்த்துட்டீங்க அப்படின்னா பிரஸ்பனிட் உமன்ஸ் வந்து ஜி ஹாரிஸ், ஜி ரெட்மைனே, ஜே ரெடிக்யூஸ், ஜான்சன், எல் ஹாரிஸ், சி நாட், வின்ஃபீல்ட் ஹில், ஹேமில்டன், சிக்கா பாண்டிட், ஹேங்காங் இவங்களோட பிரஸ்பனிட்ஸோட பாசிபிள் பிளேயிங் லெவன். அதே சிக்னி சக்சஸ் உமன்ஸோட பாசிபிள் பிளேயிங் லெவன் சிக்னி சக்சஸ் உமன்ஸோட பாசிபிள் பிளேயிங் லெவன் பார்த்துட்டீங்கன்னா எலிஸ் பேயர், கி ஹண்டர், அமலியா கர், கார்னர், அமிட்டே, மித்தாலி பிரவுன், சாரா பிரைசி, சார் மிச்சல், பெராரி, சிப்பல், எல் சிப்பல். இப்போ வந்து இதுதான் இவங்க 2 இருக்கிற பாசிபிள் பிளேயிங் லெவன். இன்னைக்கான ட்ரீம் லெவன் ப்ரொடக்ஷனுக்குள்ள இன்னைக்கு நம்ம போகலாம். நீங்க பிரஸ்பனிட்ஸ் உமன்ஸ் வின் பண்ணோம் அப்படின்னு கெஸ் பண்றீங்க அப்படின்னா
நான் சொல்ற இந்த 5 பிளேயர் இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் இவங்க தான் இந்த டீமோட இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ். ஐ மீன் மோஸ்ட் கிரிட்டிக் பிளேயர்ஸ் இவங்களே தான். ஏன்னா உமன்ஸ் மேட்சை பொறுத்த வரைக்கும் பண்ணவங்களே தான் திருப்பி திருப்பி பண்ண போறாங்க. புதுசா யாராச்சும் ஒரு டீம் பண்றாங்க அப்படின்னா அந்த லோ பர்சன்டேஜ்ல யோசிக்காத பிளேயர்ஸ் இவங்கெல்லாம் எங்கடா பண்ண போறாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிற பிளேயர்ஸா பண்ணுவாங்க. அந்த ஒரு ரூபா எடுத்தவங்க பாத்தீங்கன்னா இந்த மோஸ்ட் பிக் பிளேயர்ஸ்ல இருந்து ஒரு 4 பிளேயர் எடுத்துட்டு இந்த லீஸ்ட் பிக் பிளேயர்ல இருந்து ஒரு 3 பிளேயர் உள்ளுக்குள்ள கொண்டு வந்துட்டு டோட்டலா 7:4 அப்படிங்கிற ரேஷியோல ஒரு டீமை போட்டு கேப்டன் வீசி மட்டும் பர்ஃபெக்டா வச்சிருப்பான். இதுதான் அந்த ₹1,00,00,000 வின் பண்ணியிருக்க அந்த டீம். நீங்க வேணா பாத்தீங்கன்னா நீங்களே யோசிப்பீங்க, எப்படி இந்த சின்ன டீம்ல வந்து நம்மளால யோசிக்கவே முடியாது அப்படிங்கிற பிளேயர்ஸ்லயே வந்து ஒரே ஒரு பிளேயர் எடுத்துட்டு ரிமைனிங் பிளேயர்ஸ் எல்லாம் வந்து எடுத்து போட்டு அந்த ₹1,00,00,000 வின் பண்ணி போயிருப்பாங்க. அப்படி வந்து இன்னைக்கு வந்து வெஸ்ட் இண்டீஸ் உமன்ஸா வின் பண்ணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. அப்ப ஜே ராம்பினு, கிராசரிஸ், ஜான்சன், சீனாட்டு, ஸ்கப்பண்டு இந்த 5 பிளேயர் தான் வந்து ஹையஸ்ட் செலெக்ஷன் பர்சன்டேஜ் பிளேயர்ஸ். ஹையஸ்ட் செலெக்ஷன் பர்சன்டேஜ் பிளேயர்ஸ். ஓகேவா? இதுல இருந்து நீங்க வெஸ்ட் இண்டீஸ் உமன்ஸ் வின் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ஒரு 4 பிளேயர் நம்ம கொண்டு போகணும். அதுவே லாஸ் ஆகும்னு நினைச்சீங்க அப்படின்னா 3 பிளேயர்ஸ் மட்டும் எடுத்து போன போதும். 2 பிளேயர் கம்பல்சரியா டிராப் பண்ணணும். டிராப் பண்ணீங்கன்னா மட்டும்தான் அந்த கிராண்ட் லீக்ல வந்து ஒரு நல்ல பொசிஷன் போய் நிற்கும். இல்லை அப்படின்னா வராது. நீங்க பாத்தீங்க அப்படின்னா வின் பண்ணும் அப்படின்னு நீங்க கெஸ் பண்றீங்க அப்படின்னா இதுல ஒரு 5 பிளேயர்ல இருந்து ஒரு 4 பிளேயர் நீங்க யாரை எடுத்துட்டு போகலாம் அப்படின்னா நான் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல வேற ஒரு நல்ல பொசிஷன்ல இவங்க ஒரு டீம் தான் இருக்காங்க. இவங்களை எடுத்து போகலாம். லிச்ஃபீல்டு ஒரு வேளை 1 டவுன் வராங்க அப்படின்னா அவங்கள நீங்க 50-50 ஆப்ஷன்ல பயன்படுத்தலாம். லிச்ஃபீல்டு வராங்க அப்படின்னா. அப்படி இல்லை அப்படின்னா நீங்க இவங்களே கொண்டு போகலாம். ஏன்னா இவங்க தான் வந்து ஒரு சேஃப் விக்கெட் கீப்பிங் தான் பண்றாங்க. ஸோ விக்கெட் கீப்பிங் மூலியமா ஒரு பாயிண்ட்ஸ் வந்து கணிசமான பாயிண்ட்ஸ். அப்புறம் பேட்டிங் வந்து ஒரு 10 ரன் அடிச்சுட்டு அவுட் ஆயிட்டாலும் கூட நீங்க ட்ரீம் டீம்ல வந்துருவாங்க. ஸோ விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல பண்ண முடியும். நீங்க ஜி ராண்டின்னு எடுத்துட்டு போகலாம். அடுத்தது இந்த டீம்ல ஒரு காமன் பிக் அப்படின்னு ஜொனசன், சிக்காப்பண்டு இந்த 2 பிளேயரும் நல்ல பிக் தான். ஒருவேளை கேப்டனா இன்னைக்குமே ஜான்சன் வர வாய்ப்பு இருக்கலாம். அப்படி இல்லை இன்னைக்கு நீங்க ஃபர்ஸ்ட் பவுலிங் போடுறாங்க ட்ரெஸ் பண்ணிட்டு அப்படின்னா சிக்கா பாயிண்டே மேபி கேப்டன் ஆர் விசி கொடுத்து பாருங்க. ஒரு நல்ல கேப்டன் விசிக்கு இன்னைக்கு எலிஜிபிள் வாய்ப்பெல்லாம் இருக்கலாம். இதுல 3 பேர்த்துல யாரை நம்ம டிராப் பண்ணி கொண்டு போகலாம். இந்த 4 பேர்த்துல யாரை நம்ம டிராப் பண்ணி கொண்டு போகலாம் அப்படின்னா இவங்க 2 பேர்த்துல இருந்து எனி ஒன்ன டிராப் பண்ணி கொண்டு போய் பாருங்க. ஜெயிக்கும்னு நினைச்சா அதுவே தோக்கும்னு நினைச்சா அப்படின்னா சிக்கா பாண்டே, கிராசரிஸ், இவங்க 3 பேர்த்துல இருந்து 2 பிளேயரை டிராப் பண்ணி பார்க்கணும். தோக்கும்னு நினைச்சீங்க அப்படின்னு வின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த 3 பிளேயருமே இம்பார்ட்டன்ட். 3 பிளேயர் இம்பார்ட்டன்ட். இந்த 2 பிளேயர்ல இருந்து எனி ஒன் வின் பண்ணணும்னு நினைச்சா. இதே லாஸ் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த 3 பிளேயர்ல இருந்து 1 டிராப் பண்ணுங்க. இந்த 2 பிளேயர்ல இருந்து 1 டிராப் பண்ணுங்க. டோட்டலா 3 பிளேயர் ஆச்சு. வின் பண்ணணும்னு நினைச்சா 4 பிளேயர் ஆச்சு. அதேதான் கீழே நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். எவ்வளோ கொடுத்த 5 பிளேயர்ல வந்துட்டு வின் பண்ணணும் நீங்க நினைச்சீங்க அப்படின்னா 4 பிளேயர் நீங்க டீம் டீம்ல கம்பல்சரி என்டர் ஆயிடுவாங்க. இந்த 4 பிளேயர்ல கேப்டன் விசிபிள் பாசிபிள் அப்படிங்கிற நினைக்கிறீங்க அப்படின்னா நான் ஜொனசன் தான் கண்ண மூடி சொல்லுவேன் வின் பண்ணும் அப்படிங்கிற டீம்ல. அதுவே தோப்புங்கிற டீம்ல ஜொனசன் வரலாம், ட்ரீம் டீம்ல வரலாம். ஆனால் கேப்டன் விசி வர வாய்ப்பு இருக்கலாம். ஒரு விசியா கொடுத்து போங்க. தோப்புன்னு நினைச்சாலும் சரி, ஜெயிக்கும்னு நினைச்சாலும் சரி. சிக்கா பண்ணி ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டாங்க அப்படின்னா ஓரளவுக்கு இம்பார்ட்டன்ட் இருக்கு. நல்ல கேப்டன் விசிக்கு எலிஜிபிள் பாயிண்டா வருவாங்க. இவங்க 2 பேர்த்த வந்து இந்த 5 பேர்த்துல நான் செலக்ட் பண்றேன். இதுவே சரி. இப்ப நீங்க வின் பண்ணும் அப்படின்னா இதுல இருந்து 4 பிளேயர் கொண்டு போறேன்னு சொன்னீங்க ப்ரோ. அதுவே நான் லாஸ் ஆகுது அப்படின்னு நான் இந்த டீம் நான் கொண்டு போறேன். சரி வின் பண்ணுங்கிறது கொடுத்துட்டீங்க, ஓகே. அதுல 4 பிளேயர் எடுத்துட்டேன். நான் 7:4 தான் போறேன். அப்ப எனக்கு இந்த மீதி 3 பிளேயர் எங்க இருந்து ப்ரோ எடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கம்பல்சரியா இந்த லோ பர்சன்டேஜ் பிக் இருக்காங்கல்ல இந்த 6 பிளேயர்ல இருந்து நீங்க 3 பிளேயர் கொண்டு போகலாம். அப்படி இல்ல 2 பிளேயர்னாச்சும் கம்பல்சரியா கொண்டு போகணும். அப்பதான் வந்து அது நல்ல பொசிஷன்ல போவோம். அது மட்டும் நான் சொல்றது மட்டும் நடக்குமா அப்படிங்கிறது இல்லை. கேப்டன் விசி கரெக்டா நீங்க வச்சிருந்தீங்க, இங்க இருந்து ஒரு 3 பிளேயர் நீங்க கரெக்டா கொண்டு போறீங்க 7:4 மெத்தட்ல அப்படின்னா அந்த டீம் நல்ல ரேங்க்ல போய் நிற்கும்.
இந்த லோ பர்சன்டேஜில் வந்துட்டு நீங்கள் நல்ல பிக்கு அப்படின்னு யாரை கேட்குறீங்க அப்படின்னா, எல்லாரிஸ் நீங்கள் வராங்க அப்படின்னா நல்ல பிக்கு. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே இவங்களை ஸ்கிப் பண்ணிட்டு போகலாம். சினிமாரோடையே ஒன் தான் வராங்க. ஸோ கேட்ச் பிடிக்கிற இடத்துல நிறைய லாங் ஆன் வந்து ஃபீல்டிங் பண்ணுறதுனால இவங்களுக்கு கேட்ச்லேயே வந்து ஒரு கேட்ச் 1 or 2 கேட்ச் பிடிக்க வாய்ப்பு இருக்குது. அதுலேயே வந்து ஒரு 12 பாயிண்ட் வந்துடுவாங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில். வந்து ஒரு குயிக்காக ஒரு 5 ரன் அடித்தாலுமே அவங்க ட்ரீம் டீமில் வரக்கு வாய்ப்பு இருக்குது. லோ பர்சன்டேஜில் ஓரளவுக்கு பெஸ்ட் பிக் அப்படின்னா ஜெனிமரோடையஸாக இருக்காங்க. இந்த ஹாமில்டன், ஹாங்காக் அப்படிங்கிறவங்க, ஜீபரிசன், ஹாமில்டன் இவங்க 3 பேருக்கும் ஹை சான்ஸ் இருக்கு ட்ரீம் டீம்ல வரக்கு. இவங்க டீம் வின் பண்ணும் நீங்க அப்படிங்கிற கெட்ஸ்ல கொண்டு போறீங்க அப்படின்னா இந்த 3 பிளேயருமே நீங்க எடுத்துட்டு போகலாம். இல்லை அப்படின்னா 3ல 2 பிளேயரை எடுத்துட்டு இந்த 3ல இருந்து 1 பிளேயர் நீங்க எடுத்துட்டு போகலாம். ஓகே, டோட்டலா 3 பிளேயர்ஸ் எடுத்து போகலாம். ஐ மீன் 7:4ங்கிற டீம்ல. அதுவே நான் 6:2 அப்படி கொண்டு போறேன் ப்ரோ அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா அதுல வந்துட்டு யாரெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னா ஜெனிமா ராடியஸை வச்சுக்கலாம். அப்புறம் இந்த 3 பேர்த்துல இருந்து ஒரு 1 or 2 பிளேயர்ஸ் கொண்டு போங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த 3 பேர்த்துல இருந்து 2 பிளேயர் நீங்க ட்ரீம் டீம் வர வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ நீங்க 7:4 போறதே உங்களுக்கு நல்லது. மேக்சிமம் 7:4 போட்டு பழகிட்டீங்க. அப்பதான் வந்து எல்லா மேட்சுமே உங்களுக்கு நல்லா போகும். இப்போ ப்ளஸ் பார்த்து முடிச்சாச்சு. இப்போ வந்து சிக்னிஃபிகன்ஸ் மூமெண்ட்ஸ் லோ பர்சன்டேஜ் பிக்ல ஹாமில்டன், ஆனால் ஜிப்ரேசன் ஃபர்ஸ்ட் பவுலிங்காக இருந்தால் மட்டும் டாப் ஆர்டர்ல ப்ளே பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் ஆஃப்டர் டாஸ்க்கு அப்புறம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஒரு எஸ்ஸை ட்ரை பண்ணுங்க. அதர்வைஸ் அவங்க எஸ்கேப் பண்ணிட்டு போயிட்டீங்க. இப்போ சிக்னிஃபிகன்ஸ் மூமெண்ட்ஸ் வின் பண்ணோம் அப்படிங்கிற டீம் நீங்கள் செட் பண்ண போறீங்க அப்படின்னா வின் பண்ணும் அப்படிங்கிறத செட் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த 5 பிளேயர்ல இருந்து மினிமம் 4 பிளேயர் ட்ரீம் டீம் வந்துடுறாங்க. அதுவே தோக்கோன்னு வச்சிங்க அப்படின்னா 3 பிளேயர். அவங்களுக்கு என்ன சொன்னோம்னா அதே தான் இவங்களுக்கு. இதுல வந்து நம்ம 4 பிளேயர்ல ஓரளவுக்கு நல்ல பிக் அப்படின்னு பாத்தீங்க 1, 2, 3 இவங்க 3 பிளேயருமே வந்து 4 ஓவர் பவுலிங்கும் போட்டு போறாங்க, டாப் ஆர்டர் பேட்டிங்கே வந்துருவாங்க. ஸோ இவங்க 3 பேர்த்துல வந்து நல்ல பிக் தான். ஆனா நீங்க ஜெயிக்கும்னு நினைச்சாலும் சரி, தோக்கணும்னு நினைச்சாலும் சரி, இந்த 3 பிளேயர்ல இருந்து எனி ஒன்னு ட்ராப் பண்ணி பாருங்க. ஓவர் ரிஸ்கா இருக்கலாம், ஆனா அந்த ரிஸ்க் தான் வந்துட்டு நமக்கு நல்லபடியா வந்து ஒரு நல்ல ரேங்க்ல போய் நிப்பாட்டும். ஏன்னா ட்ரீம் லெவல்ல வந்து அந்த ஒரு கோடி ரூபா அடிக்கிறவன் இந்த 3 இடத்துல இருந்து இனி ஒன்னா ட்ராப் பண்ணிட்டு வந்திருப்பான். நீங்க வேணா இன்னைக்கு செக் பண்ணி பாருங்க. அப்போ இந்த 2 பிளேயருக்கான பாசிபிள் எப்படி இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் போலிங் அப்படின்னா எல்செட்டல் டெத்தில் வீசுவாங்க. ஒரு 1 or 2 விக்கெட்ஸ் எடுக்க சான்ஸ் இருக்கு. இதே பிரேசி மேட்ச் விக்கெட் எடுத்துட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த 2 பிளேயர்ல இருந்து எப்படி நீங்க சூஸ் பண்ணி வைக்கிறீங்கிறது உங்க சாய்ஸ். நீங்க எப்படி வேணாலும் போகலாம். ஃபர்ஸ்ட் போலிங்னா இவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் போலிங் 2 பேர் போத் ஈக்குவல் பர்ஃபார்மன்ஸும் பண்ண போறாங்க. ஸோ இந்த பிரைஸுங்கிறவர் வந்து ஓரளவுக்கு இம்பார்ட்டன்ட். ஏன்னா மேட்ச் 1 விக்கெட் எடுத்துட்டே இருக்காங்க. எல்செட்டல் ஃபர்ஸ்ட் போலிங்னா நீங்க எடுத்து போகலாம். இந்த டீமோட கேப்டன் பர்சன்டேஜ் வாய்ப்புள்ள பிளேயர் வந்து பெரி, எம்எல்ஏக்காரு, கார்னர் இவங்க 3 பேர் கேப்டன் விசிக்கு வந்து ஒரு எலிஜிபிள் பர்சனாக இருக்காங்க. அடுத்தது நீங்க பார்த்துட்டீங்க லோ பர்சன்டேஜ் பிக்கு. இந்த டீமோட லோ பர்சன்டேஜ் பிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து சான்ஸ் அதிகமாக இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் வந்து ட்ரீம் டீம் வரலாம். ஐ மீன் வின் பண்ணும் நீங்க எப்படி கெஸ் பண்றீங்க அப்படின்னா வேணா இவங்களை கொண்டு வாங்க. அதர்வைஸ் இவங்களை வந்து நீங்க ட்ராப் பண்ணலாம். ஏன்னா தோக்கம் அப்படின்னு நினைச்சா இந்த லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் மேபி ட்ராப் ஆகலாம். அதுவே இவங்க டீம் வின் பண்ணும், இவங்க டீம் 7:4 ரேஸ்ல போறீங்க அப்படின்னா ஒரு 3 பிளேயர் இந்த இதுல இருந்து எடுக்கலாம் அப்படின்னா வேஸ்ட் தான். இந்த இதுல வந்து ஹாமில்டன், மித்தாலி பிரவுன், சஃபல், ஹண்டர் இந்த 4 பிளேயர் வந்து ஓரளவுக்கு நல்ல பிக் தான். இந்த 4 பிளேயர்ல வந்து இவங்க 2 பேருக்கு என்ன மாதிரி வாய்ப்பு இருக்குது மித்தாலி பிரவுனுக்கும் அமித் ஏஜுக்கும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்கிறாங்க எஸ்எஸ் உமன்ஸ் அப்படின்னா இவங்க 2 இடத்துல இருந்து ஒரு பிளேயர் இன்னைக்கு கன்ஃபார்ம் ட்ரீம் டீம் வருவாங்க.
நீங்க வந்து ஆனா இந்த மித்தாலி ப்ரௌன் வந்து இது நாள் வரைக்கும் எதுவுமே பண்ணல அப்படின்னு மேக்ஸிமம் ஆஃப் யூஸர்ஸ் ஸ்டாப் பண்ணிட்டு தான் வராங்க. ஆனா இவங்களால பேட்டிங் பண்ண முடியும், பவுலிங் பண்ண முடியும். சேம் இதே கான்செப்ட்ல போறாங்க அப்படின்னா, ஐ இதே டீம் வழியா போறாங்க அப்படின்னு நீங்க வராங்க அப்படின்னா சுமன்ஸ் இந்த மேட்ச் செப்பல் மித்தாலி ப்ரௌன் வந்து பேட்டிங்ல வந்து ஒரு கணிசமான ரன் ஒரு 5 ரன் அடிச்சிட்டாங்க, ஒரு 10 ரன் 10 டு 5 ரன் அடிச்சிட்டாங்க அப்படின்னா கன்ஃபார்ம் 1 ஆர் 2 ஹவர்ஸ் போட வாய்ப்பு இருக்கு. இந்த மேட்ச் வாய்ப்பு இருக்கலாம் தான் சொல்றேன். போடுவாங்களா அப்படிங்கிறது வந்து கம்பல்சரி கிடையாது. இந்த அமிட்டேஜை வந்து நம்ம எந்த மாதிரி டீம்ல கொண்டு போகலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்கிறாங்க அப்படின்னா இவங்கள நீங்க ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எடுத்துட்டு போங்க. செப்பல் போன மேட்ச் 2 ஓவர் வீசினாங்க, நல்லா ஓவர் வீசி விக்கெட் போகுது. இவங்க விக்கெட் விழுகிற பிளேயர்ஸ் தான். ஐ மீன் இவங்க ஓவர் வீசினாலே விக்கெட் கன்ஃபார்ம் விழுகும். ஆனால் இவங்களுக்கு ஏன் ஓவர் கம்மியாக கொடுத்துட்டு போடவே வைக்க மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. நீங்க ஓவர் போட்டாங்கன்னா இவங்க நல்ல 4%லேயே ஓரளவுக்கு பெஸ்ட் பிக் அப்படின்னா செப்பல் மட்டும் தான் நான் சொல்லுவேன். லோ பர்சன்டேஜ்லேயே ஓவர் போட்டாங்க அப்படின்னா பெஸ்ட் பிக்கு செப்பல். இவங்க டீம்ல லோ பர்சன்டேஜ்ல உள்ள வர வாய்ப்புள்ள போய் ஹண்ட்ரட் ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா மட்டும் இவங்க நிறைவேற்ற ட்ரை பண்ணுங்க. அதர்வைஸ் செப்பல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.